தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிக்க லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பேல் இன்று வர இருக்கிறதா செய்தி வெளியாகி இருக்கிறது. அது பற்றி சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் லண்டன் சென்ட் தாமஸ் மருத்துவமனை சார்ந்த டாக்டர் ரிச்சர்ட் பீலே இன்று சென்னை வர இருக்கிறார். அவர் தமிழக முதல்வருக்கு ஏற்கனவே தமிழக முதல்வருக்கு இருக்கக்கூடிய தொற்றினை தடுப்பதற்காக ஆன்டிபயோட்டிக் மருந்துகளும் அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களுடன் ஆலோசித்து பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொண்டு தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று லண்டன் டாக்டர் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர் சென்னையில் தங்கியிருந்த 5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக தமிழக முதல்வருக்கு சிகிச்சை அளிக்க இருக்கிறார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்னராக ரிச்சர்ட் பீலே அதாவது கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி சென்னை வந்திருந்தார். அவர் தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து பூர்ணமாக பரிசோதித்து அவர் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களுடன் ஆலோசித்து பல்வேறு சிகிச்சை முறைகளை முதல்வருக்கு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். அந்த சூழலில் கடந்த அக்டோபர் 5ஆம் தேதியும் அவர் சென்னை வந்திருந்து முதல்வருடைய உடல்நிலை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்று அவர் சென்னை வர இருக்கிறார். 5 நாட்கள் தொடர் சிகிச்சை தமிழக முதல்வருக்கு அவர் வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முதல்வருக்கு இருக்கக்கூடிய தொற்றினை தடுப்பதற்காகவும் அதே போன்று சுவாச அலர்ச்சிக்காகவும் பல்வேறு சிகிச்சைகளை இங்கு இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் வழங்கி வருகிறார்கள். அவர்களுடன் இணைந்து எய்ம்ஸ் மருத்துவர்களும் இதற்கான சிகிச்சையை முதல்வருக்கு வழங்கி வருகிறார்கள். இந்த சூழலில் இன்று டாக்டர் ரிச்சர்ட் தமிழகம் வர இருக்கிறார். அவரும் முதல்வருக்கு சிகிச்சை அளிக்க இருப்பதாக இங்கு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வனிதா. லாவண்யா, முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி அவதூறு பரப்பியதாக மேலும் 2 பேர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? அது குறித்து சொல்லுங்க. தமிழக முதல்வர் அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் முதல்வருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு விதமான அவதூறு செய்திகள் பரப்புவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த சூழலில் அதாவது இதற்கு முன்னராக 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதியை சார்ந்த திருமேனி செல்வன் என்பவரும் அதே போன்று சென்னை பம்மல் பகுதியை சார்ந்த பாலு என்கிற பாலசுந்தரம் ஆகிய 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது மதுரையை சேர்ந்த மாடசாமி மற்றும் திருச்செங்கோட்டை சேர்ந்த சதீஷ் ஆகிய 2 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் 4 பேர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஏற்கனவே அதாவது முதல்வருடைய உடல்நிலை குறித்து அவதூறு பரப்பியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் அளித்திருக்க புகார்கள் மீதான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே மேலும் பலர் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். வனிதா.